ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸு எல்லாமே எல்லாருமே பண்ணுவீங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதை பூண்டு இது இல்லாமையே இஞ்சி இல்லாமல் எதுவுமே அரைக்காமல் அப்படியே சிம்பிளாக பண்ணுற ஒரு வெஜிடபிள் ரைஸுங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டக்குன்னு பிசைஞ்சிட உங்களால் கொடுக்க முடியும். குக்கரில் முதல்ல படபடன்னு சாதத்தை வடிச்சிடணும். வடித்து அதை ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ உங்கள்கிட்ட அது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு 2 பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுக்கணும். வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த ஸ்பைசஸ் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளியும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரலும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை பட்டாணியும் போட்டு அதில் நல்லா வதக்கணுங்க. அந்த பச்சை வாடை அது கண்டிப்பாக போகணும். அதில் போயிட்டு நல்லா அந்த இது தக்காளி நல்லா அந்த மேல் தோல்லாம் நல்லா சுருங்கி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட மூடலாம், தப்பு இல்லை. மூடி வச்சிடணுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுவும் பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் போடணும். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு உப்பு, மஞ்சள் பொடி, தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி திட்டமாக ஊற்றி மூடிடுங்க. மூடினா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வெடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம், அந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா பிரட்டினாங்க. பிரட்டி எடுத்து வச்சுட்டா நல்லா கடைசியில் ஃப்ளேவருக்கோசரம் கொஞ்சோண்டு நெய் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா காரங்கரம் இல்லாமல் ரொம்ப மிச்சம் வைக்காத சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க நம்ம எல்லாருக்குமே இதுக்கு பிடிக்கும் ரொம்ப. வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளானது. ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சாதத்தை குக்கரில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா காய்கறிகள் எல்லாம் வதக்கி இதில் போட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதான். இதுதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா அப்புறம் இது ரெண்டையும் கருவேப்பிலை ரெண்டையும் மேலே தூவி ஃப்ளேவருக்கு 2 ஸ்பூன் நெய், ஆப்ஷனல் தான் நெய், வேணும்னா விட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம், செய்யலாம். ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க. இது ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேங்க. அதனால் இது கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதம் பளபளன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்குங்க. ரைத்தா ஏதோ ஒரு பொரியல் அது கூட வச்சுக்கலாம், இல்லை அப்பளம் சுட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி கேரட் சீவி வச்சுருந்தேன், அதோடு முடிச்சிட்டேன். நன்றி.